நம்ம ஏசாயா புஸ்தகம் 61:3 தொடர்ந்து வாசிங்க. அதோட செகண்ட் பார்ட் வாசிங்க. 61:3 தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்த 61:3 துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாத்தீங்களா? துதியின் ஆடை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். ஹalleluya. நம்ம நீதியின் விருட்சங்கள். விருட்சம் என்னன்னா விருட்சங்கள்னா என்ன? பழங்கள். ஹalleluya. கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்கணும் அப்படின்னா உங்க மரம் கனிதரும் மரமா மாற்றப்படணும். வெறுமையான மரத்தை கர்த்தர் பரலோகத்துக்கு இட்டு போக மாட்டாரு. நீங்க பரலோகத்துல பிரவேசிக்கணும்னா உங்க மரம் எப்படி இருக்கணும்? விருட்சங்கள் நிறைந்த மரமா இருக்கணும். ஸோ நம்ம 5வது வார்த்தை அப்படி என்னன்னா மகிழ்ச்சியின் ஆடை. நீங்க என் வீட்டுல பழம் பழுத்திருக்கு அப்படின்னா அர்த்தம்னா மகிழ்ச்சி. நீங்க கனி கொடுக்கும் மரமா இருக்கீங்கன்னா யாருக்கு மகிழ்ச்சி? உங்களுக்கும் மகிழ்ச்சி, கர்த்தருக்கும் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது பரலோகம் நீங்க கொண்டு போகணும்னா மகிழ்ச்சியினால நீங்க உடுத்திருக்கணும். கர்த்தர் பார்த்த உடனே சந்தோஷப்படணும்னா உங்களுக்கு தெரியும் அத்தி மரத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? சாபம். கர்த்தருடைய சாபத்தினால் அத்தி மரம் உடனே பட்டு போனது. கர்த்தர் 3 வருஷம் சமயம் கொடுத்தாரு அந்த அத்தி மரத்துக்கு. ஆனா அந்த அத்தி மரம் செழிப்பா வளர்ந்து பச்சை பசேர்னு ஹைட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, பழங்கள் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணாரு? சாபம். உடனே கர்த்தர் சாபம் விட்டோடனே அந்த அத்தி மரம் உடனே பட்டு போய் செத்துருச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ சுயநலமா உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருந்து நான் உடைய குடும்பம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஹalleluya. புரியுதா? நீங்க உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா போதும். சத்தா நான் பரலோகம் போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? பரலோகமே கிடையாது உங்களுக்கு. புரியுதா? இப்ப அந்த அத்தி மரம் அழகா பச்சை பசேன்னு அழகா இருக்கு, எல்லாமே அழகா இருக்கு, அது மட்டும் நல்லா இருக்கு. அதுல பழம் பழுத்தாதான் 4 பேர் என்ன பண்ணுவாங்க? பறிச்சு ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பழம் பழுக்கணும்னா 4 பேர் நீங்க என்ன கொண்டு வரணும்? ரட்சிப்பை கொண்டு வரணும். இன்னைக்கு பரலோகம் போக முடியுமா? இந்த ஆடை மகிழ்ச்சியின் ஆடை, விருட்சத்தின் ஆடை நீங்க உடுத்தினாதான் எங்க போகணுமா? பரலோகத்துல நீங்க பிரவேசிக்க முடியும். ஹalleluya. நீங்க போக முடியுமா? நான் மகிழ்ச்சியின் ஆடை விருட்சம், என் மரம் கனி கொடுக்கும் மரமா கர்த்தர் என்ன பார்த்தானே என் மரம் அப்படியே நான் 4 பேருடைய ரட்சிப்பு. கர்த்தர் பார்வை வேறமா இருக்கும். புரியுதா? அவர் பார்க்கும்போது இந்த ஆடையெல்லாம் நீங்க உடுத்திருக்கீங்கன்னா பார்ப்பாரு. சரி, என்ன ரட்சிக்கப்பட்டவங்க ஹalleluya. சோ என் குடும்பம் என்னால ரட்சிக்கப்பட்டது, என் சொந்த மகன் என்னோட ரட்சிக்கப்பட்டது, என் தெருவில் இருக்கவங்க என்ன ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, என் ஊர்ல இருக்கவங்க என்ன ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. நீங்க சொன்னீங்க அந்த விருட்சத்தின் ஆடை மகிழ்ச்சியின் ஆடை நீங்க உடுத்துனீங்கன்னா எங்க இருக்கும்? பரலோகத்துல உங்களுக்கு இடம் இருக்கும். ஹalleluya. அதுபடி 5வது ஆடை மகிழ்ச்சியின் ஆடை. சோ கர்த்தர் பாப்பார். வந்து பார்க்கும் பொழுது அவர் அழைக்க மூல வாக்கியம் பிரகாரம் வருவார். அவர் பாப்பார். அவர் அழைப்புல நீங்க போகணும் அப்படின்னா நீங்க மகிழ்ச்சி நாடை விருட்சங்களின் நாடை நீங்க உடுத்திருந்தாதான் என்ன பண்ணுவாரா? பரலோகத்துல உங்களை கொண்டு போவார்.